ரஜினி சார் ஒரு பாட்டு பாடுவார், அடங்காத காலம் ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி என் கண்மணின்னு. அந்த மாதிரி இவரு இப்போ அடிமாடுன்னா தெரியுமா, உழைச்சு எலும்பும் தோலுமா இருக்கும் இல்லையா, அந்த வயசான மாடுகளை எல்லாத்தையும் லாரியில ஏற்றி கேரளா கொண்டு போவாங்க. கேரளால தான் வந்து பீஃப் அதிகமாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி மாடுகளை, வீணா போன மாடுகளை வண்டியில ஏற்றி கேரளாவுக்கு கொண்டு போய் அங்கே கறியா வெட்டுவாங்க. இல்ல அந்த பாட்டுலயே இன்னொரு லைன் இருக்கு மேம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்தானோ, அதைத்தான் இப்ப வேப்பிலை கருவேப்பிலை அது நான் தானோ அப்படிங்கிறாரு. கருவேப்பிலை மாதிரி என்ன செங்கோட்டையன் சார்பா நீங்க பாடுறீங்க. இல்ல சொல்றேன், நீங்க அந்த பாட்டு சொல்லும் போது அந்த பாட்டுக்கு மேலே இன்னொரு வரிகள் இருக்கு இல்லையா, அது செங்கோட்டையன் சொல்றதுக்கு சரியா இருக்கு. என்ன ஏமாத்திட்டாங்க, வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஏமாத்திட்டாங்க. இவர் வந்து இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பயன்படுத்திக்கிட்டு 50 வருஷமா மிக சொகுசான வாழ்க்கை என்பதை விட மிக அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கையை 50 வருஷமா இந்த இரட்டை இலை என்கின்ற ஒற்றை சின்னத்தை வைத்துக்கொண்டு 50 வருஷம் மிக சொகுசான அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சுட்டு இப்ப நீங்க வந்து நாங்கள் எங்களை இங்க கருவேப்பிலையா தூக்கி போட்டாங்க அப்படின்னா நீங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா இன்னைக்கு அடிமாடா போக வேண்டிய தேவை இருந்திருக்குமா? இல்ல அதிமுகல இருக்கிற எந்த அமைச்சருமே சொகுசா வாழலையா, இவர் மட்டும் தான் சொகுசா வாழ்ந்திருக்காரா?